பொதுவா அந்த காலத்துல சனி திசையில பிறக்கக்கூடிய குழந்தைங்க, 7:30 சனியில பிறக்கக்கூடிய குழந்தைங்க, இவங்கள அந்த பாட்டிமாருங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, தானே எடுத்து வளர்த்துக்குவாங்க. ஏன்னா, இந்த குழந்தை இந்த வீட்ல இருந்ததுன்னா, இந்த குழந்தையோட நேரப்படி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா, அதுக்காக நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். அது அந்த காலத்துக்கு சரியா இருந்தது. இந்த இந்த காலத்துல வந்து 2 பேரண்ட்ஸ் குழந்தைங்க தான் இருக்காங்க. எங்கேயுமே பெருசா பாட்டிங்கலாம் வச்சுக்கிறது இல்ல. அந்த மாரி இருந்தாங்கன்னா வேணா அது சாத்தியப்படும். மோரோவர் நீங்க வந்து இந்த ராசிய தான் கொண்டு ஹாஸ்டல்ல போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா சனி திசையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் தகப்பனாருக்கு வந்து தொந்தரவு தரும். அதுவும் ஆம்பள பசங்க ஜாதகம் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். உண்மதான் அது. அதற்காக நம்ம ஹாஸ்டல்ல விடணும்னு அவசியம் இல்ல. அதுக்குண்டான சில விஷயங்கள நம்ம நடைமுறையில, வாழ்க்கையில வந்து பண்ணலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது கூட சனி பிரீதி தான். அதேபோல ஒரு தெப்பக்குளத்தில இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுறதுமே சனி பிரீதி தான். முன்னோர்களுக்கு நீங்க என்னென்ன விஷயம் பண்றீங்களோ, அது எல்லாமே சனி பிரீதி. முடிந்த அளவு வீட்ல அமைதியா சண்டை போடாம இருக்கிறதே சனிப்பிரீதி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தொடர்ந்து பழகிட்டு இருந்தீங்கனாலே, குழந்தைங்களுக்கோ, அப்பாவுக்கோ பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் வராது. முதல்ல நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நமக்கு வந்து அந்த புரிதல் கம்மியா இருக்கிறதுனால தான், வேற என்ன இவங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டா சரியா போயிடுமான்னு யோசிக்கிறோம். அது கிடையாது. இந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் விட்டு குடுத்தாலே அந்த இடம் வந்து சேஃப் ஆயிரும்.